எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எல்லாரும் லைஃப்ல சக்சஸ் ஆறாங்க, எனக்கு மட்டும் அது ஏன் நடக்க மாட்டேங்குது? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பெருசா அச்சீவ் பண்றாங்க, நம்மளால மட்டும் இது முடிய மாட்டேங்குது. எல்லாம் என் விதி, என் தலையெழுத்து அப்படின்னு விதி மேல பழிய போட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? அந்த விதிய மாத்த முடியும். அந்த சக்தி கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. மதியால விதியை வெல்லலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதேதான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சக்தியால நம்ம விதிய கடவுள் அருளால நம்ம மதியால மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறவங்களா இருந்தா, ஆசை இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். கடவுள் நமக்கு கொடுத்திருக்க சக்தி விதியை மாற்றும் அப்படின்னு சொன்னல, அந்த சக்தி என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் தான். அது லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ண நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது செல்ஃப் டிசிப்ளின். தன்னை அடக்கி ஆளும் கெப்பாசிட்டி தான் அது. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு, உலகம் பல்வேறு முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஆனாலும் பலரும் பலவிதமான கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு முதல் காரணம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுதான். நம்மள நாம கண்ட்ரோல் பண்ணலன்னா அதர் ஃபேக்டர்ஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். தீய பழக்கங்களோ, ஏன் டெக்னாலஜி அடிஷன் கூட அடுத்தவங்க கூட உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே ரெண்டு சைடுகள் இருக்கு. ஒன்னு லோவர் செல்ஃப், ரெண்டாவது ஹையர் செல்ஃப். இந்த லோவர் செல்ஃப், இதுல நம்ம எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க ஆசைப்படுற சைடு தான் இந்த லோவர் செல்ஃப். ஹையர் செல்ஃப், growth வேணும், செல்ஃப் டிசிப்ளின் வேணும், சக்சஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிற அந்த சைடு தான் ஹையர் செல்ஃப். என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த ரெண்டுத்துக்கு இடையிலும் எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கும். அதுல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் நம்ம தான் எடுக்கணும். இந்த ஹையர் செல்ஃப் சூஸ் பண்றதுக்கு நல்ல டிசிப்ளின் தேவைப்படும். லைஃப் டிசிப்ளின் லைஃப்ல கொண்டு வருவது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அது நம்ம லைஃப்குள்ள வந்துட்டனா அது நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும். இதை அச்சீவ் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பல ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு நல்ல பேலன்ஸ்ட் லைஃப நமக்கு தரும். இதுக்கு அர்த்தம் உங்க எல்லா ஆசைகளையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டா வாழணும் அப்படின்னு சொல்லல. ஒர்க் பண்றீங்கனாலோ இல்ல படிச்சுட்டு இருக்கீங்கனாலோ உங்களோட 100% அதுல கொடுக்கணும். உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் அதுல நீங்க கொடுக்குறீங்களா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படியே நீங்க நினைச்சதை அடைய முடியலனா கூட ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுவீங்க. இது லைஃப்ல உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் தரும். இந்த செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி தான் 99% பேரும் லைஃப்ல ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த செல்ஃப் டிசிப்ளினை எப்படி பில்ட் பண்றது, அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், focus on things which you can control. நம்ம கடந்து போற பல விஷயங்கள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா ஆபீஸ்க்கோ காலேஜ்க்கோ போக ஒரு சோம்பேறித்தனம் உருவாகும். இல்ல ஏதாவது மெயில் செக் பண்ணணும்னு போனை எடுக்கும்போது ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறது. இது போன்ற வெளி விஷயங்கள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ மழை பெய்யறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை ஓவர் கம் பண்ண முடியும்ல. இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் இசைந்து போகாம நம்மளையே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் பண்றது மூலமா செல்ஃப் டிசிப்ளினை வளர்க்க ஆரம்பிக்கலாம். செகண்ட், பிராக்டிஸ் டிலேட் கிராட்டிபிகேஷன். முக்கால்வாசி பேருக்கும் சீக்கிரமா கிடைக்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அதாவது இன்ஸ்டன்ட் பிளஷர், அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கேம் போன்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுறது எல்லாம். ஏன்னா உடனே ரிசல்ட், உடனே ஜெயிச்சிருவோம், உடனே சக்சஸ், அதுக்குதான் மனசு விருப்பப்படும். ஆனா இந்த டிலேட் கிராட்டிபிகேஷன் தான் நமக்கு ரொம்ப நல்லது. இது நம்மளோட கேரக்டரை நல்ல முறையில பில்ட் பண்றதுக்கு உதவும். இது நமக்கு ஒரு லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ண உதவும். இந்த மாதிரி டிலேட் கிராட்டிபிகேஷன், அதாவது கொஞ்சம் பொறுமையா கிடைக்கிற சக்சஸோட சந்தோஷம் தான் டிலேட் கிராட்டிபிகேஷன். அது லாங் டேர்மா இருக்கும். மேலும் நம்ம ஃபியூச்சரையே பில்ட் பண்ற ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி உழைச்சா அதுதான் டிலேட் கிராட்டிபிகேஷன்.
இன்ஸ்டன்டா கிடைக்கிற இப்போ போன் மூலமா நம்ம அந்த டைம் நமக்கு ஒரு பொழுதுபோக்காக அமையும். அதெல்லாம் இன்ஸ்டன்ட் பிளஷர். இந்த கேம்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பிளஷர் தரக்கூடிய விஷயங்கள். ஆனா நீங்க உங்க ஃபியூச்சருக்காக எய்ம் பண்ணி எதையாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்கல்ல, அதுதான் டிலேட் கிராட்டிபிகேஷன். தேர்ட், எம்ப்ரேஸ் ஹார்ட்ஷிப்ஸ். என்னடா தடைகள் வந்தா கூட சந்தோஷப்பட சொல்றியே அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த தடை உங்களுக்கு அந்த தடையை மீறி எப்படி செயல்படணும் அப்படின்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம லைஃப்ல வர சேலஞ்சஸ் எல்லாமே அப்படித்தான். சக்சஸ் அச்சீவ் பண்ண பலரையும் கேட்டு பாருங்க. அவங்க கடந்து வந்த பாதையை எவ்வளவு தடைகள் இருந்தது, அதை எப்படி உடைத்தெறிந்து முன்னேறினாங்க அப்படின்னு தெரிய வரும். தடைகள் வரும்போது அதை எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு யோசிங்க. அதை கண்டு பயந்து பின்னாடி போயிட்டீங்கன்னா அதே இடத்துலதான் நிப்பீங்க. சோ இது 3 ஸ்டெப்ஸ். அதாவது ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் which you can control, practice delayed gratification, embrace hardships. இது 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் தானா வளரும், சக்சஸும் உங்க கை மேல வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.